அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு மார்ச் மாதத்தின் 14ஆம் தேதி, மாசி மாதத்தின் 30ஆம் தேதி சனிக்கிழமை நாளாக இருக்குது. இந்த நாளில் நமக்கு காரடையான் நோன்பு வந்து இருக்குதுங்க. இது இன்று காலை 6:48 போது தொடங்கிடுச்சு. இன்று பின்னிரவு 1:08 வரைக்கும் இருக்குது. இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தங்களுடைய தாலிக்கயிறை மாற்றி கட்டிக்கிறது தீர்க்க சுமங்கலி யோகத்தை வந்து கொடுக்குங்க. ஏற்கனவே இது குறித்து தெளிவான விளக்கத்தோட வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து காலையில் நேரத்தை வந்து கொடுத்துருப்பேன் தாலிக்கயிறு மாற்றிக்கிறதுக்கு. ஆனால் இந்த காரடையான் நோன்பு பொறுத்த வரைக்கும் ஒரு சில வீடுகளில் இந்த விரதமெல்லாம் முடிஞ்ச பிறகு மாலை நேரத்துலையும் வந்து மாற்றுவாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு ஐயோ நம்மளுக்கு டைம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். தேவைப்பட்டுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் மாலை 6 மணியிலிருந்து இரவு 8 மணிக்கு இடையே உள்ள நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய கயிறு வந்து மாற்றி கட்டிக்கலாம். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அற்புதமான ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அதுவும் அற்புதமான நேரமும் வந்து வர இருக்குது. அந்த நேரத்தை நம்ம சரியாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும். நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப சோதனையாக இருக்குது, நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது அது நிறைவேறுவதற்காக நம்ம தேர்வு செய்யக்கூடிய நேரம்னு பார்க்கும்போது பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு நம்மளுடைய கோரிக்கை முன்வைக்கும் போது அது கண்டிப்பாக வந்து நிறைவேறியே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது ஒரு மாறாத உண்மை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒருவேளை பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைக்க முடியலனாலும் கூட அந்த நேரத்தில் என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அதை ஒரு மெடிடேஷன் மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதாவது நடந்துட்ட மாதிரி இமேஜினேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு பலன் கிடைக்கும். ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்வளோ சக்தி வந்து அதிகம். பிரம்ம முகூர்த்தத்துக்கே இவ்வளோ சக்தி அதிகங்கும் போது நாளைக்கு இதே நேரத்திலேயே நமக்கு அபிஜித் நட்சத்திரமும் வருது. அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா வெற்றிக்குரிய நட்சத்திரம். அந்த நட்சத்திர நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக வந்து கிடைத்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம். பேர் புகழ் அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் வந்து கிடைத்தே தீரும்னு சொல்லலாம். இந்த பிரம்ம முகூர்த்தத்திலேயே அபிஜித் நட்சத்திரம் வரதுனால இந்த டைமிங் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்குங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நேரத்தை வந்துட்டு கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. மேலும் நாளைய நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு பங்குனி மாதத்தின் முதல் தேதியாக வந்து இருக்குது. ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி விசேஷம் வாய்ந்தது தான். ஏன்னா அந்த முதல் நாளில் நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அந்த மாதம் முழுக்க வந்து தொடரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு ஏகாதசி திதியும் வந்து இருக்குதுங்க. அற்புதமான ஒரு சேர்க்கை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா பெருமாள் வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் கூப்பிடாமலேயே வருவாங்கன்னு சொல்லுவாங்க. மேலும் பெருமாளுடைய திருமார்பில் தான் மகாலட்சுமி தாயார் வந்து குடியிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய அனுகிரகம் நமக்கு இருந்துச்சுன்னாவே பணம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கும்னு சொல்லலாம். இந்த ஏகாதசி திதி பார்த்திங்கன்னா இன்று காலை 7:23 அப்படிங்கும் போதே தொடங்கிடுச்சு. இது நாளை காலை 8:23 வரைக்கும் இருக்குது. நமக்கு அபிஜித் நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து வருது. அடுத்து இன்னொரு சிறப்பு இருக்குது. நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னா 15. இதில் வரக்கூடிய 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 6. 6ங்கிற எண்ணானது சுக்கிரனுக்கு உரியது. ஏற்கனவே இந்த நாளில் 2 பரிகாரம் வந்து செய்ய சொல்லி நான் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். தனித்தனியாக வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு ஏதாவது ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இல்லைனா நான் இப்போ சொல்லக்கூடியதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப எளிமையானதாக தான் இருக்கும். எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம். சரிங்களா? நைட்டு அசைவம் சாப்பிட்ருந்தீங்க, காலையில் வந்து குளிக்காமல் கூட இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செய்யலாம். எந்த தவறுமே கிடையாது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்துட்டு விருப்பப்படுவீங்க. அது மாதிரி தான் எல்லோரும் வந்து இருப்பாங்க. இருந்தாலும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான அபிஜித் நட்சத்திரமாக வரதுனால நீங்கள் அலாரம் வச்சு எழுந்து இதை செஞ்சு முடிச்சுட்டு அதன் பிறகு கூட நீங்கள் படுத்து தூங்கலாம். எந்த தவறும் கிடையாது. நான் உங்களுக்கு இங்கே 2 நேரம் வந்து கொடுக்குறேன். 2 நேரத்தில் எது தோதுப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்துட்டு இந்த ஒரு மெத்தடை வந்துட்டு செய்யுங்க. ஏன்னா திருக்கணித படியும் நான் வந்து சொல்கிறேன், வாக்கிய பஞ்சாங்கப்படியும் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். சரி, முதல்ல வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த டைமிங் எப்போ வருது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். நாளை அதிகாலை 3:47
4 மணி 11 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோங்கும்போது அதிகாலை 4 மணி 37 நிமிஷத்துலேருந்து 5 மணி 1 நிமிடம் வரைக்கும் இருக்குது. இந்த ரெண்டில் எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையானது 1 டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது. சில்வர் டம்ளரோ பீங்கானோ பிளாஸ்டிக்கோ எதுவாக வேணாலும் சரி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? சுத்தமான தண்ணீர், குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜீரகம் வந்து தேவைப்படுது. ரசத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அதுதான். அந்த ஜீரகம் சும்மா ஒரு 4-5 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம். குரு பகவானுடைய அம்சம் நிறைந்தது அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய சேனலில் நிறைய பரிகாரத்துக்கு நான் இந்த ஜீரகத்தை வச்சு சொல்லியிருப்பேன். ஏன்னா அற்புதமான பலன் தந்துடும் இது. சரிங்களா? அதனால் ஒரு துளி அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இதையே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணீர், இந்த ஜீரகம், இது ரெண்டை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. ஹால்லையும் உட்காந்துக்கலாம், அதே போல் நீங்கள் பெட்ரூம்லேயும் உட்காந்துக்கலாம். உங்களுக்கு எந்த ரூம் வந்து பிடிச்சிருக்குதோ அங்கே நீங்கள் வந்துட்டு உட்காந்துக்கோங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 உள்ளங்கையும் தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்திக்கிறது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து தரும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வடக்கு திசை, நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வச்சுக்கோங்க. இடது கையில் இந்த ஜீரகத்தை வச்சுக்கோங்க. என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அது இந்த ஜீரகத்துக்கிட்ட நீங்கள் வந்துட்டு வாய்ப்பகுதியை பக்கத்தில் கொண்டு போயிட்டு சொல்லிடுங்க. எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் பணம் வேணும், 20 லட்சம் பணம் வேணும், இல்லைன்னா சொந்த வீடு வேணும், எனக்கு வந்து ப்ரமோஷன் வேணும், இந்த மாதிரி என்ன வேணுமோ அதை வந்துட்டு இந்த ஜீரகத்துக்கிட்ட சொல்லிடுங்க. சொல்லி முடித்த பிறகு இந்த ஜீரகத்தை வந்து உங்கள் முன்னாடி இருக்கிற தண்ணீரில் வந்து போட்டுக்கோங்க. இப்படி இந்த தண்ணீரை ரெடி பண்ணி வைக்கிறது, ஜீரகத்திட்ட நம்ம சொல்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் பண்ணிடணும். சரிங்களா? அந்த 24 நிமிஷமுமே நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும். இப்போ தண்ணீர் உங்கள் முன்னாடி இருக்கும், அதுக்குள்ளே ஜீரகம் போட்டுட்டீங்க. இப்போது நீங்கள் இந்த தண்ணீரை உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவில் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இதை சொன்னாலும் சரி, இல்லை கீழே வச்சுக்கிட்டு முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு சொன்னாலும் சரி, நல்ல பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைண்ட் கவுண்ட் ஸ்ட்ரீம், ஃபைண்ட் கவுண்ட் ஸ்ட்ரீம், ஃபைண்ட் கவுண்ட் ஸ்ட்ரீம், இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது 3மே பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் சுவிட்ச் வேர்டு. சரிங்களா? இதை 3ஐயும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்லணுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த 24 நிமிஷமே நீங்கள் சொல்கிறதுங்கிறது நல்லது. இல்லைன்னா எண்ணிக்கை கணக்கில் இல்லை, ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் அப்படியே சொல்லி முடித்த பிறகு நீங்கள் சொல்கிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய நிமிடங்களில் நீங்கள் விசுவலைசேஷன் வந்து பண்ணலாம். உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும், பீரோவில் இருக்கிற மாதிரியும், பேங்க்கில் உங்கள் பேரில் வந்துட்டு டெபாசிட்டாக இருக்கிற மாதிரியும், இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணலாம். சொந்த வீடு, இப்போ சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணலாம். ப்ரமோஷன் கிடைக்கணும்னு நினச்சவங்க இப்போ ஹையர் பொசிஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜினேஷன் வந்து பண்ணலாம். ஆனால் இந்த சுவிட்ச் வேர்டை சும்மா ஒரு 2-3 நிமிஷமாக நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? சொல்லி முடித்த பிறகு இந்த மாதிரி வந்துட்டு விசுவலைசேஷன் பண்ணுங்கள். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டினுடைய இந்த பாயிண்டிங் ஃபிங்கர் இருக்குது இல்லையா, இந்த ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த தண்ணீரினுடைய மேற்பரப்பில் 2918 அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய இந்த நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன்னா ஏகாதசி திதி இருக்குது இல்லையா, அதனால் இது எழுதிக்கிறதுங்கிறது சிறப்பு. அதாவது தண்ணீரினுடைய மேற்பரப்பில், தண்ணிக்கு உள்ளேயே விரல விடணுன்ட்டு இல்லை, ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு அதனுடைய ஆறாவில் வந்து எழுதிக்கோங்க. இப்போ 24 நிமிஷம் வந்து முடிஞ்சிடும். 24 நிமிஷம் முடிஞ்ச பிறகு அந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இந்த ஜீரகம் வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னா அதை அப்படியே மென்று சாப்பிட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி முழுங்கிக்கோங்க. இல்லைங்க எனக்கு சாப்பிட பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை நல்லா மென்னுட்டு அந்த சாரெல்லாம் உறிஞ்சிட்டு அந்த சக்கையை வந்துட்டு நீங்கள் துப்பிடுங்க. இப்போ இந்த 24 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஜீரகத்தினுடைய கலரே வந்து மாறி இருக்கும், லைட் எல்லோ கலராக வந்து மாறிடும். இது நம்ம உடம்புக்குள்ளே செலுத்திக்கிறது அவ்வளவு நல்லது. ஸோ யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுருங்க. கண்டிப்பாக உங்களுடைய பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே வந்துட்டு நீங்கும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.